உங்களுடைய பேர் என்னங்க சார்? எந்த தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரா போட்டியிடுறீங்க? என் பேர் அருண். நான் சென்னை மயிலாப்பூர் தொகுதியோட வேட்பாளராக கிளம்புறேங்க. ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே. உங்களுடைய அரசியல் பயணம் எப்போ தொடங்குச்சு? நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தான் உங்களுடைய அரசியல் பயணம் தொடங்குச்சா, இல்லை வேறு கட்சியிலிருந்து அரசியல் பயணம் தொடங்கி அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தீங்களா? இல்லை, நான் அரசியலை கற்றுக்கிட்டதே நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான். நான் 2016 வெளிநாட்டில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்க்குறேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்ன புரியுதுன்னா, ஆட்சி அதிகாரத்தை எடுத்து சண்டை போடணும்னா மக்கள் சக்தியால் முடியும்னு தெரியுது. எது மக்கள் சக்தியை ஒன்றிணைக்குங்கும் போது அது அரசியல் தான் மக்கள் சக்தியை ஒன்றிணைக்குங்கிறது புரியுது. அப்புறம் அண்ணன் பேசுறது, சீமான் அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்குறேன். அப்போ அது தமிழ் தேசியம்லாம் எனக்கு தெரியாது. அண்ணன் பேசுறது சரியா இருக்குன்னு நினச்சி கேட்க ஆரம்பிச்சேன். அப்படியே காலப்போக்கில் அதுதான் தமிழ் தேசியம்னு புரியுது. அப்புறம் இன்னும் பிற கட்சிகள்லாம் என்னென்ன கொள்கைகள் சொல்றாங்கன்னு கேட்கும்போது, திராவிடம், இந்துத்துவான்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, கேபிட்டலிசம்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது நமக்கு சரியான அரசியல் இன அரசியல் தான். அது தமிழ் தேசிய அரசியல் தான். தேசிய இன அரசியல் தான் எல்லா தேசிய இனங்களுக்கும் சரியான அரசியலாக இருக்கும். தமிழர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் தான் சரியா இருக்குங்கிற புரிதல் வருது. 2023 நான் கட்சியில இணையறேன் அதிகாரப்பூர்வம். அது முன்னாடி வரைக்கும் சமூக ஊடகத்துல கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதிகாரப்பூர்வமா இணைஞ்சது 2023. அப்போ நாடாளுமன்ற தேர்தல் 24 நாடாளுமன்ற தேர்தல் 26 இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு கொண்டு களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. அப்போ அப்படி வெறும் களப்பணியோட சோசியல் மீடியா ஹேண்டில், நான் தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளராக இருந்தேன். வெறும் சோசியல் மீடியா ஹேண்டில் பண்றதோ இல்லை களப்பணி செய்யறது மட்டும் இல்லாம மேடை ஏறி பேசவும் செய்யணும்னு நினைச்சேன். எனக்கு சொல்ல வேண்டிய சில கருத்துக்கள் இருந்துச்சு. அப்படி மேடை ஏறி பேசுறது ஒரு சில தரவுகள் கொஞ்சம் வைரலாக அது தலைமை வரைக்கும் போய் அப்புறம் தலைமையிலேருந்து சொன்னாங்க, நீங்க வேட்பாளரா நில்லுங்கன்னு. அப்படிதான் நான் வேட்பாளரை தேர்ந்தெடுத்தேன். ஓகே. உங்களுடைய வேட்பாளர் தேர்வுக்காக சீமான் அவர்கள் உங்ககிட்ட அணுகியிருப்பாங்களே, உங்ககிட்ட நேராக வர வச்சே பேசியிருப்பாங்க. அந்த உரையாடல் எப்படி இருந்தது? நீங்கள் கேட்டவுடனே ஒத்துக்கிட்டீங்களா? அதை பற்றி சொல்லுங்க. முதல்ல பாக்கியராசன் அண்ணன் பேசினாரு. பேசும்போது எனக்கும் நான் போட்டுக்கிட்ட தடை நிறையா இருந்தது. ஏன்னா நான் கோவையில் வேலை செய்கிறேன், சென்னையில் வேட்பாளராக நிற்க சொல்கிறாங்க. இது சரியா இருக்குமா என்னங்கிற எனக்கு நான் போட்டுக்கிட்ட தடை அதிகம். ஆனால் அதையெல்லாம் கடந்து என்னோட குடும்பமும் அதுக்கு சரின்னு சொன்னதுக்கப்புறம் நான் இங்கே சென்னை வந்து அண்ணனை பார்த்தேன். அண்ணன் நீ தைரியமாக போட்டியிடு, மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடு, சரியா இருக்கும் அப்படின்னாரு. நான் அண்ணனுக்கு சொல்றதுக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேற எதுவும் இல்லை. அவர் அண்ணன் எத்தனையோ ஏச்சு பேச்சு, அவமானம், சிறை, எவ்வளவோ வழக்குகள் எல்லாத்தையும் தாண்டி நிக்கிறாரு. நான் நன்றி சொன்னது என்ன வேட்பாளரா தேர்ந்தெடுத்ததுக்காக நான் நன்றி சொல்ல. நான் நன்றி சொன்னது அவரு இனத்துக்காக நிக்கிறாரு, இனத்துக்காக எல்லாத்துக்காகவும் நிக்கிறாரு. அதனால நான் நன்றி சொன்னேன். அப்புறம் நீ தைரியமா வேலை செய், உன்னை விட பெட்டரான ஒரு வேட்பாளரை வேற எந்த கட்சியாலும் ஃபீல்டே பண்ண முடியாது, நீ தைரியமா வேலை செய்யினாங்க. அவர் கொடுத்த தைரியத்துல வேலை செஞ்சுக்கிட்டு. ஓகே. உங்களுடைய பார்வையில பிராமணியம் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? பிறப்பால உயர்வு தாழ்வு இருக்குன்னு நினைச்சா அது பார்ப்பனியம், பிராமணியம். ஓகே. அனைத்து உயிர்களும் சமம்னு நினைக்கிறது தான் தமிழர்களோட மரபு. அப்போ தனக்கு மேல யாரும் இல்லை, தனக்கு கீழே யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டாலே அந்த பார்ப்பனிய சிந்தனை இல்லை பிராமணிய சிந்தனை ஒழிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க அந்த சமூகத்துல இருந்து தான் வரீங்க இல்லையா? ஐ மீன் எப்படி சொல்றேன்னா, நீங்க உயர் சாதின்னு சொல்லப்படுற சமூகத்துல இருந்து வரீங்க. நீங்க பிறந்ததுல இருந்து இந்த ஒரு சாதிய ரீதியான என்ன சொல்வது நீங்க பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க இல்லையா? அந்த சாதிய கட்டமைப்பு இப்போ எப்படி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? விதமா நான் வளரும் போதே எனக்கு பெரிய சாதி சிந்தனைகளோ இல்லை அந்த 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 கண்ணோட்டங்களோ அந்த எண்ணங்களோ சொல்லப்படாம வளர்ந்த ஒரு ஆள் தான் நான். அதனால எனக்கு அதுக்கு பெரிய எக்ஸ்போஷர் இல்லை. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ரியலைசேஷன் வருது இல்லையா, இந்த சமூகம் எப்படி செயல்படுதுங்கும் போது சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு மக்களுக்கு மத்தியில். அது வெறும் உயர் சாதி தாழ்ந்த சாதின்னு இல்லாம எல்லார் மக்களுக்குள்ளேயும் அந்த ஒரு அழுக்கு இருக்குங்கிறது பார்க்கும்போது வருத்தமாக தான் இருக்கு. அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சாதி ஒழிப்புன்னா டெக்னிக்கலாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, குடிகளுக்குள்ள ஒற்றுமை, குடிகளுக்குள்ள ஒரு நல்லிணக்கம் தான் சொல்றோம். நம்ம அதை தான் வலியுறுத்தி வேலையும் செய்யறோம். ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அப்படி அந்த சாதிய வேற்றுமைகளை எல்லாம் கடந்து இனமா ஒன்னா இணைஞ்சா மட்டும்தான் இன விடுதலை சாத்தியப்படுத்த முடியும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை பேசுறது, அதாவது இனத்துக்கு இந்த தமிழர்களுக்குன்னு இந்த பூமி பகுதியில் ஒரு நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த உன்னத கோட்பாடை ஏத்துக்கிட்டு பேசுறோம். அதுக்காக செயல்படுறோம். அப்படி இருக்கும்போது இந்த குடிகளுக்குள்ள இருக்கிற இந்த வேற்றுமைகளால பிரிஞ்சு நிக்கிறதுனால அது பலன் தராது. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாதான் நமக்கு அரசியல். அதனால இன விடுதலை சாத்தியப்படுத்தணும்னா இந்த இந்த வேறுபாடுகள் எல்லாம் கலைஞ்சு ஒன்னா நிக்க வேண்டியது காலத்தின் தேவை. ஓகே. இப்போ உங்களை மயிலாப்பூர்ல நிறுத்தி இருக்கிறார் சீமான் அவர்கள். பொதுவாகவே தமிழ்நாட்டில் மயிலாப்பூர்ல தான் உயர் சாதியினர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் சாதி பார்த்து சீமான் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தியிருக்காரா? அது ஒரு கேள்வி வருது இல்லையா?
இப்போ மயிலாப்பூர்ல பிராமின்ஸ் அதிகமா இருக்காங்களான்னா அதுவே கிடையாது. அதுவே ஒரு மித்து தான். ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு சென்னையோட புறநகர் பகுதிகளுக்கும் இன்ன பிற பகுதிகளுக்கும் குடிபெயர்ந்து போயிட்டாங்க. ஆம், அதே மீறி ஏன் வந்து அப்ப சென்னையிலே 5 வேட்பாளர்கள் கொடுத்திருக்காங்கன்னா, சென்னை வந்து அதிகமா நகரமயமாக்கப்பட்ட ஒரு பகுதி. இப்போ கோவையில எனக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா, அங்க ஒரு கொங்கு வேளாளருக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு வாய்ப்பு. இல்ல அதுவே வந்து வேற ஒரு பகுதியில கொடுத்திருந்தா, அங்க இருக்கிற அடர்த்தியா வாழ்ற ஒரு சமூகத்துக்கு வாய்ப்பு மறுக்கப்படலாம். அதுவே சென்னை நகரமயமாக்கப்பட்ட பகுதி. இங்க குடுக்கறனால யாருக்கும் பாதிப்பு வராது. அதனால சென்னையில குடுக்கறது சரியா இருக்கும். அது ஒரு கணக்கு தானே. 234 தொகுதி. இந்த தொகுதிக்குள்ள இத்தனையும் அகாமடேட் பண்ணணும். இது எப்படி பண்ணணுங்கிற பெர்முடேஷன், காம்பினேஷன் போடுறாங்க. அப்போ சென்னையில குடுத்தா சரியா இருக்குங்கிறது தலைமையோட முடிவு. அது 100% சரியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்ப நான் பார்த்த வரைக்கும் திமுகவோ, அதிமுகல கூட குடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிராமணர்களுக்கு சீட்டு. ஆனா திமுகல அந்த மாரி குடுத்ததா நான் இதுவரைக்கும் நான் அரசியல கவனிச்சுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த மாரி இல்ல. ஸோ நாம் தமிழர் கட்சி ஒரு புதிதாக ஒரு முன்னெடுப்பு எடுக்குதோ? பிராமணர்கள் இப்ப ஜெயலலிதா தலைமைக்கு தான் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அங்க ஒரு வெற்றிடம் இருக்கு. பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுலேருந்து அந்த ஓட்டை ஷிஃப்ட் பண்றதுக்காக இந்த மாரி வேட்பாளர்களை நிறுத்துறது, பாரதியாரை புகழ்ந்து பேசுவது இதெல்லாம் பண்றாங்களா? நாம் தமிழர் வந்து ஏன் பிராமணர்களுக்கு வாய்ப்பு குடுக்குறாங்கன்னா, அதுதான் சமூக நீதிங்கிறனால. நம்ம வந்து அவங்கள தாக்கணும், அவங்கள டேமேஜ் பண்ணணுங்கிறது நம்ம எண்ணம் இல்ல. நம்ம வந்து அரசியலே நம்ம ரொம்ப பாசிட்டிவா அணுகுறோம். இப்போ மக்களுக்குள்ள என்ன ஒரு சிந்தனை இருக்குன்னா, இவன் வேண்டான்னு அவனுக்கு ஓட்டு போடணும், அவன் வேண்டான்னு இவனுக்கு ஓட்டு போடணும். இந்த தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. நம்ம அப்படி இல்லாம நேர்மறை சிந்தனையோட, இத செய்யணும், எனக்கு இவங்க வேணும், எனக்கு இந்த கொள்கை புடிச்சிருக்கு, இவங்களுக்கு நான் சமூக பிரதிநிதித்துவம் குடுக்கணும். அப்படி ஒரு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸா செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு. 2வது இந்த பிராமணர்களுக்கே வந்து பிஜேபி மேல ஒரு அந்த 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 ஈர்ப்பெல்லாம் இப்ப கிடையாது. முன்னொரு காலத்துல இருந்தது. இப்ப அந்த ஈர்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களும் பாக்குறாங்க, பிஜேபி வந்து ப்ராப்பரா சரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது இல்ல. அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாம தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இப்ப என்ன புரியுதுன்னா, நமக்கு நம்மள ஆதரிச்சு நிக்கிற ஒரே கட்சி, இல்ல நம்மள தமிழர்களா பார்த்து நமக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இப்ப புரியுது. ஸோ அது ஆனா நம்ம இன்னொரு விஷயம்னா 2021 தொகுதியிலயும் மயிலாப்பூர்ல சாரி 2016 தேர்தல்லையும் மயிலாப்பூர் தொகுதியில ஒரு பார்ப்பனர் தான் வேட்பாளர். 2021 ஒரு குயர் சமூக பெண் வேட்பாளர். இப்ப மறுபடியும் நான் பார்ப்பனரா இந்த தொகுதியில் நிறுத்தியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அது ஒரு கடமையா எடுத்து செய்யுது. இதனால பிரதிபலன் வரும் வராது அதையெல்லாம் பார்க்கல. இது என்னோட கடமை, இது கொடுத்தாதான் இந்த கணக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால கொடுக்குறாங்க. ஓகே. நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஏன் வாக்களிக்கணும் அப்படின்றத ஒரு 3 காரணங்களா சொல்லுங்க. இந்த காரணங்களுக்காகலாம் நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்ட்டு. உலகத்தை உங்க குழந்தைகளுக்கு நீங்க வாழ்ற உலகத்தை இதை விட ஒரு நல்ல நிலைமையில இல்ல இதே நிலைமையில அட்லீஸ்ட் பாதுகாத்து விட்டு கொடுத்து போகணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே தீர்வு நாம் தமிழர் கட்சி தான். 2வது தன்னை அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த புரிதலை உண்டுபடுத்திக்கிட்டு வாக்கு செலுத்தணும். நான் ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரணும். 2வது நம்ம அடிமையா இருக்கோம், நம்ம இனம் அடிமையா இருக்குங்கிற புரிதல் வரணும். 3வது தமிழ்நாட்டுல இந்த பூமி பந்துல தமிழர்கள் வாழ்றதுக்குன்னு ஒரு நிலம் உருவாகணும். தமிழ் தேசியங்கிற கொள்கையை ஏத்துக்கிட்டு வாக்களிக்கணும். அப்படி வாக்களிச்சாதான் அது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பயணம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.